தட்டி நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லுங்க, வாய் விட்டு சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கடைசி சரணத்தை கவனியுங்கள் மக்களே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட என்ன செய்யல, விடவில்லை. 3 பக்கமும் செங்கடல், சுற்றி பார்த்தா செங்கடல், தப்பி போக வழி இல்லை. பின்பக்கத்தில் பார்வோன் கூட்டத்தார் துரத்தி வருகிறார்கள். வலது பக்கம் சீனாய் மலையினுடைய வளைவு, இடது பக்கமும் சீனாய் மலையினுடைய வளைவு. பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய கூட்டம் வருது, முன்பக்கத்தில் பெரிய செங்கடல். 430 ஆண்டுகள் அடிமையாக இருந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரார். இப்போ வந்து வழி இல்லாமல் நிற்கிறாங்க. மோசைக்கு விரோதமாக ஒட்டுமொத்த ஜனங்களும் முறுமுறுக்கிறாங்க. மோசே, உன் பேச்சை கேட்டுதான் வந்தோம், இப்பொழுது பார்வோன் துரத்தி கொண்டு வர்றான், இனி எங்களை பிடிச்சா ஸ்தோத்திரம், அவனுடைய காலை டிஃபனுக்கு எங்களை சட்னி ஆக்கிடுவான். உன் பேச்சை கேட்டதுனால எங்க விளைவு மோசமா இருக்கு, என்ன மோசே இப்படி பண்ணிட்டேன்னு முறுமுறுக்கும் போது ஒட்டுமொத்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு மோசே என்ன செய்வா, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யட்டும்? அப்பதான் கர்த்தர் சொன்னார், வழியே இல்லைன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்னாரு, ஆமே நான் உனக்கு வழி, நான் உனக்கு வழி அப்படின்னு சொன்னவன் செங்கடல 12 கூறு போட்டாரா. புரியல, நிறைய பேருக்கு புரியல. 12 கூறு போட்டார். என்ன தெரியுமா? So new 12 way, 12 புதிய வழிகளை திறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்ப இயேசு யாரு அப்படின்னா, நானே வழி, சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னு சொன்ன உலகத்துல ஒருவர் இருப்பாரானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. அதனால கர்த்தருக்கு நாம மகிமை உண்டாகட்டும். வழி இல்லைன்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம், அல்லது வழி அடைத்து விட்டதை என்று நினைத்து வந்திருக்கலாம். எப்பேற்பட்ட திண்டுக்கள் பூட்டு போட்டு கதவை அடைச்சாலும், ஆமா சங்கிலிகள் அருந்து விழுந்து, ஆமா பூட்டு லாக்கெல்லாம் உடைஞ்சு தூள் தூளாக்கி புதிய வாசலை திறந்து கர்த்தர் அற்புதமாய் நடத்த தேவன் போதுமானவர். பின்னால ஒரு குரூப் துரத்தி வந்த ஜன கூட்டம் என்ன நடந்தது தெரியுமா? ஒட்டுமொத்த எதிரிகளையும் செங்கடலுக்கு நடுவே நிறுத்தி, ஒட்டுமொத்த இஸ்ரவேல், கடைசி இஸ்ரவேலுடைய கால் தண்ணியில இருந்து தரைக்கு பட்ட உடனே செங்கடல்கள் அப்படியே மூடி போட்டு பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை, கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து சொல்லுங்க. ஹalleluya. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் பாடுவோமா? கடைசி சரணத்தை மறுபடியும் கரங்களை தட்டி உற்சாகமாக ஆமென். ஓ ஜீசஸ், thank you அப்பா. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்தே எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லை. கையை தட்டி
அவர்கள் கர்த்தரை ஒருமித்து பாடினார்களாம். என்ன பாட்டு பாடினார்கள் தெரியுங்களா? கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்ப வெற்றி பெற்றவனுடைய பாடல் எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெற்றி பெற்றவனுடைய பாடல் கம்பீரமா இருக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, நீ வெற்றி பெற்றது உண்மையானால் உன் பாடல் கம்பீரமாக இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்வாயாக. அந்த பாடலுடைய சரணம் சொல்லுகிறது, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் கிருபை. பலத்த கை தட்ட கொடுத்து சொல்லுங்க. ஆமென். கிருபை என்றும் உள்ளது. ஜீசஸ். இப்ப நம்ம சொல்ல போறோம், என்ன தெரியுமா சொல்ல போறோம்? சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தார், சீர்குலைந்த என் திட்டங்கள் சீரமைத்து தந்தார். நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க பெரிய திட்டங்கள்லாம் போட்டிருப்பீங்க, உங்க திட்டம் செயல்படாது. ஆனா கர்த்தர் உங்க மேல போட்ட திட்டம், புரிஞ்சவங்களுக்கு கை தட்டுறாங்க, புரியாதவங்களுக்கு கை தட்ட மாட்டாங்க. ஆமா, என் திட்டம் அல்ல, என் மேல கர்த்தர் போட்ட திட்டம் அது சுத்தமா நிறைவேறும்னு விசுவாசிக்கிறேன். பாடுவோமா? இந்த பாடலை, இந்த சரணத்தை பாடி மீண்டும் கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட ஹalleluya. Thank you அப்பா. கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு ஆமென். ஓ, நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்தே சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சொல்லுங்கள். காலமெல்லாம்
ஆமென். நம் கத்த நல்லவர். ரொம்ப ரொம்ப ஆமென். நல்லவர். நம் கத்த நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ரொம்ப நல்லவர். என் கத்த நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்படி சொல்லணும் பாருங்க. அப்படி சொல்லி பாடணும். வாங்க தண்டராஜ் பிரதர் முன்னால வாங்க. முன்னால உட்காரு. பெனடிக்ட் பிரதர் கூட முன்னால வந்துருங்க. வாங்க பிரதர். ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. இங்க வாங்க. இந்த 3 சீட்டை நிரப்புங்க பார்க்கலாம். ஆமா வாங்க. முன்னால வாங்க. ஜெயக்குமார் முன்னால வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முன்னால வாங்க. ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். பின்னால இருக்கிறவங்க அந்த காலி சேர நிரப்புங்க. பின்னால உட்காரக்கூடாது. முன்னால முன்னேறி வாருங்க. ஆமென். எஸ்தர் முன்னால வாமா. ஏன் கடைசியில் மூலையில போய் முடங்கி உட்கார்ற? ஆமா லேட்டா வர்றவங்க கடைசியில் உட்காரு. நேரமா வர்றவங்க முன்னால வந்து உட்கார்ந்து நல்லா துதிச்சு நல்ல கத்தரை பாடி ஆராதிக்கணும். ஆமா இன்னிலிருந்து உங்க சீட்டு முன்னாலதான். ஆமென். ஆமா கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் விஐபி சீட்டியா? விஐபி சீட்டு காலி வைக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி ஒரு புதிய பாடலை கற்றுக்கொள்ள போறோம். எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான் ஆர்வமா இருக்கிறீங்க. ஆண்கள் எல்லாம் ஒன்னும் சத்தத்தையே காணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு புது பாட்டை சொல்லுங்க. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமா நல்ல புதிய பாடலை பாடி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்த வேதம் சொல்லுகிறது. என் நாமத்தை எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். சொன்னவர் யாரு? கர்த்தர். நான் அப்படி சொல்ல மாட்டேன். சொன்னவர் யாருன்னா வாக்கு மாறாதவர். எப்படி சொன்னவர் கர்த்தர் தான். ஆனா அவர் எப்படிப்பட்டவர்னா வாக்கு மாறாதவர். என் தேவன் சொன்னா அப்படியே செய்து முடிப்பார். இந்த வார்த்தைக்கு ஒரு கைதட்டல் கொடுத்திருக்கணும். என் தேவன் சொன்னா சொன்னதை செய்து முடிப்பார். ஜீசஸ். ஆமென். அப்பா ரெடியா? பாட்டு ரெடியா? புதிய பாடலை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஒரு வெஸ்டர்ன் சாங்ஸ். அதனால பிள்ளைகள் ஆரம்பிப்பாங்க. சேர்ந்து பாடுங்க. பாட 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 வந்துடும். திரும்ப 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 பாடுவோம். பாட 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 வந்துடும். ஆமென் சொல்லுங்க. Jehovah, you are the most high அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் 2 வரி பாடிட்டு அப்புறம் தமிழ்லையும் சேர்ந்து உச்சாமா பாட போறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். ரெடியா? ஓகே. தமிழையும் பாடிடுமா? ரைட். ஓகே. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தேவனுடைய கரம் பலத்த கிரியைகளை ஆராதனை வேளையிலே செய்வதாக. நல்ல உற்சாகமாக கையை தட்டி பெரியவர் நீரே.
மூல பாஷையில எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அவன் ஒவ்வொரு யெகோவா நிசி போடு. யெகோவா நிசி. யெகோவா நிசி அப்படின்னா என்ன? நிசினா என்னது? வெற்றி. எஸ், வெற்றி தருகிறவர். நிசி, யெகோவா நிசினா அவர்தான் எனக்கு வெற்றி தருகிறவர். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். யெகோவா ரூவானா மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர். எனக்கு அவர்தான் நல்ல மேய்ப்பர். ஆமென். பிரைஸ். யெகோவா ராஃபானா சுகம் தருகிறவர். இப்போ இத பாட சுகம் வருமா வராதா? ஆமென். நீங்க தான் ராஃபா ராஃபா ராஃபான்னு சொன்னீங்கன்னா ஆமா வியாதிலாம் போப்பா போப்பா போப்பான்னு போயிட்டே இருக்கும். ராஃபான்னு சொன்னீங்கன்னா வியாதி போப்பான்னு போயிட்டே இருக்கும். சொல்லி பாருங்க. அதாவது வாயில வருதோ வரலையோ வர்றது சொல்லி பாடுங்க. எப்படி பாடினாலும் நான் கேட்க மாட்டேன், கர்த்தர் கேட்பா. யெகோவா சம்பா, கடைசி கூடவே இருக்கிறவர். யெகோவா சம்பா, என் கூடவே இருப்பவர். சொல்லுங்க. யெகோவா சம்பா, என் கூட இருப்பவர். கூட இருக்கிற தேவனை நான் பாடுறேன். என் கூட இருக்கிறாரு. மகிமையின் நம்பிக்கையா எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சும்மா இல்லாம கையை தட்டி ஆர்ப்பரித்தே. அதனாலதான் இப்ப நம்ம பண்ணோம். யெகோவா உயர்ந்தவர். அதை போடுவா. யெகோவா உயர்ந்தவர். உயர்ந்தவர் நீர். பெரியவர் நீரே. உயர்ந்தவர் நீரே. பெரியவர் நீரே. நீரேன்னு சொல்லுங்க. உயர்ந்தவர் பெரியவர். பல்லமா. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். நல்ல மகிழ்ச்சியோட ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நல்ல குரல் கொடுத்து ஹalleluya. ஆமென். கையை தட்டி பாடுங்கம்மா. கையை தட்டி பாடுங்க. கையை கட்டி ஹalleluya. உயர்ந்தவர் நீரே. பெரியவர் நீரே. யெகோவா உயர்ந்தவர் நீரே. பெரியவர் நீரே. யெகோவா உயர்ந்தவர் நீரே. பெரியவர் நீரே. யெகோவா உயர்ந்தவர் நீரே. நீங்க மாத்திரம் யெகோவா. ஆண்கள் சத்தத்தோடு உயர்ந்தவர் பெரியவர். வாய் விட்டு உயர்ந்தவர். காலை போய் 2 மணி நேரம் கத்தி ஆராதனை பண்ணி பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஆமா, இங்கே அதே எனர்ஜியோட கர்த்தர் பாட வைக்கிறார். இது என்னுடைய பலன் அல்ல, கர்த்தர் தந்த பலன். ஆமென் சொல்லுங்க மகளா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற ஒரு 2 hours, இந்த 2 hours முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது நீங்க பலவீனமா வந்திருக்கலாம். ஆனா திரும்பி போகும்போது கழுகுகள் எப்படி செட்டைகளை அடித்து உயர எழும்பி புதிய பலனோடு புறப்பட்டு போகிறதோ அப்படி கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவோம். ரெடியா? சொல்லுங்க. ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். கரங்களை தட்டி ஹalleluya. நல்ல மகிழ்ச்சியோடு கையை தட்டி உயர்ந்தவர் நீரே. பெரியவர் நீரே. யெகோவா உயர்ந்தவர் நீரே.
எப்படி பாடணும் தெரியுமா? ஆர்ப்பரித்து கம்பீரமாய் பாட வேண்டாமா? ஆமா, எல்லாரும் எழுந்து நின்று, everybody please stand. ஆமென், ஹalleluya. கையை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை துதிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எழுந்திருமா, எழுந்து நின்று பாடு. கொட்டாய் விட்டுட்டு இருக்க கால் ஆராதனையில ஹalleluya நல்ல ஆவில நிறைஞ்சி praise God நல்ல அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை பாடி துதிக்கணும். ஆமென். மான் கால்களை எனக்கு தந்தீரன் இப்பதான் பாடிட்டு, ஆமா, கை காலம் முடமா இருக்கிற மாதிரி உட்கார்ந்து பாடக்கூடாது. ஹalleluya. கர்த்தரை துதியுங்க. நல்லவர். சொல்ல மாட்டேங்கிற கர்த்தரை துதியுங்க. அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்க. அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 2 3 ஸ்டார்ட். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கரங்களை மகிழ்ச்சியோடு ஆமென் ஆமென். உயர்ந்தவர் நீரே, பெரியவர் நீரே, யெகோவா உயர்ந்தவர் நீரே, பெரியவர் நீரே, யெகோவா
பலத்த கை தட்டு. இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தாவீது சிங்காசனத்துல உயர்த்தப்பட்டதற்கு பிரதானமான காரணம் யாராவது சொல்ல முடியுமா? தாவீது. எஸ், அவருடைய ஒரே ஒரு சேவை அல்லது தேவை அப்படின்னு என்ன தெரியுமா? கர்த்தரை பாடி துதிப்பதே எனது பலன். ஜீசஸ், கர்த்தரை பாடி துதிப்பதே எனது நோக்கம். கர்த்தரை பாடி ஆராதிப்பதே எனது லட்சியம். பாருங்கள, இந்த பரிசுத்த வேதத்துல அந்த பரிசுத்தவான்களா எழுதப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் முன்மாதிரி. ஒரு மாதிரி வாழல, முன்மாதிரியா வாழ்ந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். என் நாமத்தை பாடி துதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன். எதுக்குன்னா உங்களை ஆசீர்வதிக்க. நான் வந்துட்டேனா உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இப்ப அவரை வர வைக்கிறதுக்கு தான் பாடுறோம், வர வைக்கிறதுக்கு தான் துதிக்கிறோம். இப்ப அவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு, உலாவிக் கொண்டிருக்கிறாரு, எனக்குள் இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அவரை பாட 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 பாட. ஸ்தோத்திரம். எல்லா பாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? மீண்டும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதிச்சு நல்ல மகிழ்ச்சியோடு கூட ஆராதனை செய்ய போகிறோம். ஆமென். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட. யார் சொன்னது? தாவீது சொன்னார், பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அப்படின்னா என்ன? பள்ளத்தாக்கில் நடக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது, பாடி துதிக்கிறவனுக்கு வந்தது. ஏன் வந்தது? ஸ்தோத்திரம். எவ்வளவு மோசமான பள்ளத்தாக்குக்கு போனாரோ, எவ்வளவு ஆழமான பள்ளத்தாக்குக்கு போனாரோ, கவனிக்கணும். எவ்வளவு ஆழமான சூழ்நிலைக்கு போனாரோ அந்த அளவுக்கு உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். அந்த அளவுக்கு உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஜீசஸ். ஆவே, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா, என்ன பார்க்கறீங்கப்பா, என் கதறலை கேட்கறீங்க. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? நல்ல மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை உயர்த்தி ஆராதனை செய்வோம். Thank you. இயேசுவே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, ஓ தாகத்தாலே கதறும் என்னை கேட்பவரே, ஓ பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, எஸ் எஸ் தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என்னோ நீ துணையாளரே, நானும்
அபிஷேகத்தினாலே அந்நிய பாஷைகளினாலே ஏகரா வகரா வகரா ஹேமரா கசிபா ரகதரா ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. அந்நிய பாஷையில வாய விரிவாய் திறந்து நல்ல ஆவியில நிறைந்து. தம்பி யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்ன நிரப்பு, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தினால அக்கினி அபிஷேகத்தினாலே அந்நிய பாஷைகளிலே ஏ ஹே ஹே ஓரே கே ஓரா பக்கரா ஓரா கதரா. சகோதரர்கள் நல்ல ஊக்கமாய் நல்ல ஆர்ப்பரித்த அந்நிய பாஷைகளிலே நல்ல கர்த்தரை துதியுங்கள். சத்தம் வரல, சத்தம் வரல, சத்தம் வரல. அக்கினி பாஷையில அக்கினி பாஷையில அக்கினி பாஷையில வியாதிகள் முறியட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், சோர்வுகள் அகலட்டும். புதிய பலத்தினாலே ஒவ்வொருவரையும் இடைக்கட்டும், இடைக்கட்டும், இடைக்கட்டும். ஆவில ஒரு விடுதலை என் ஜனங்கள் பெற்றுக் கொள்ளுவார்களாக, பெற்றுக் கொள்ளுவார்களாக. ஜீசஸ் 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 Jesus, Jesus, Jesus. Oh, Emara sekarara. பாவை உயர்த்தி மை மகிமைப்படுத்துகிறோம்.
மகிமைக்காக நன்றி அப்பா. அப்பா, உங்க பிரசனம் தான் எங்களுக்கு முழு திருப்தியை கொண்டு வருது. இன்றைக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதும் பிரசனத்துல மூழ்கி இருக்க, பிரசனத்திலேயே நிரம்பி இருக்க, பிரசனத்திலேயே நாங்க பயணம் செய்ய கிருபை பாராட்டீர்களும். அற்புதக்கரம் என் ஜனங்களை தொட்டதற்காக நன்றி, சுகம் தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கையை தட்டி நல்ல அப்பாவுக்கு நன்றி சொல்லு.